இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து யூடியூப்லேயே இன்காக்னிட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இன்காக்னிட்டோ மோடுன்னு யூடியூப்பில் ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப நாளாவே ஆச்சு. ஆனால் அது வந்து எதுக்கு நம்ம யூடியூப்பில் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. லைக் அந்த இன்காக்னிட்டோ அப்படின்னா நம்ம க்ரோம்னு ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூடியூப்பில் நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அண்டு சப்போஸ் அதை யூஸ் பண்ணோன்னா அதோடைய என்ன சொல்கிறது, அதோடைய ஃபீச்சர்ஸ் தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். லைக் க்ரோமுக்கும் யூடியூப்புக்கும் பெருசாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்காக்னிட்டோவில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்காக்னிட்டோ அப்படின்றது நம்ம க்ரோமில் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்ம க்ரோமில் இன்காக்னிட்டோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது சேவ் ஆகக்கூடாதுன்றதுக்காக பண்ணுவோம். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. ஆக்சுவலாக க்ரோமில் நீங்கள் வந்து என்ன பார்த்தாலுமே அது வந்து உங்களுடைய ஐபிஎஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஐபிஎஸ்ஸோ சம்திங் சொல்லுவாங்க. நினைக்கிறேன் உங்களுடைய சர்வரோட இதில் வந்து பார்த்தா சேவ் ஆகும். அதாவது உங்கள் மொபைலில் வந்து கண்டிப்பாக சேவ் ஆகிட்டு தான் இருக்கும். மொபைலில் சேவ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஏன் நம்ம இன்காக்னிட்டோ அப்போ யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ உங்களுக்கு தெரியாது. லைக் நீங்கள் அது மொபைலில் சேவ் ஆகுதுன்னா வேறு ஏதாவது மொபைலை பார்த்தா அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து இன்காக்னிட்டோ அப்படிங்கிற ஒரு மூடு. அதாவது உங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கவங்க யாராவது வந்து ஹிஸ்ட்ரி செக் பண்ணாங்கன்னா நீங்கள் இன்காக்னிட்டோவில் பார்த்தது எதுவுமே தெரியாது. ஆனால் உங்கள் மொபைலுக்கு தெரியும் நீங்கள் இன்காக்னிட்டோவில் என்னென்னா பார்த்துருப்பீங்க அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான, லைக் ரொம்ப கஷ்டப்பட தேவை, ஈஸியாகவே எடுத்துடலாம். இப்போ யூடியூப்பில் இன்காக்னிட்டோ அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து பெருசாக இன்காக்னிட்டோனா யூடியூப்பில் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. யூடியூப்ல இன்காக்னிட்டோ அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யூடியூப்ல இன்காக்னிட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், உங்களுடைய லாகின் இன்ஃபோஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன லாஸ்ட்டாக பார்த்தீங்க, லைக் உங்களுடைய என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க. உங்கள் ரெக்கமெண்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய சர்ச்சுக்கு ரிலேட்டடாக வந்து இருக்கும். அதாவது நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். நீங்கள் இந்த இன்காக்னிட்டோ ஆன் பண்ணதுமே அந்த விதி எல்லாமே வந்து பார்த்தா போயிடும். லைக் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் யூடியூப்பை புதுசாக பண்ணணும்னா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்து போயிடும். லைக் லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே வந்து மாறிடும். ஸோ அப்போ நீங்கள் இந்தியன் நியூஸில் இருந்தீங்கன்னா ஒரு ஹிந்தி, லைக் என்ன சொல்கிறது, ஹிந்தி வீடியோஸும் ஹிந்தி நியூஸ்லாம் வந்து பார்த்தா வர ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் வேறு கண்ட்ரினா லைக் அவங்க கண்ட்ரி என்ன லாங்குவேஜோ அதை பொறுத்து வரும். இப்போ இன்காக்னிட்டோ ஆன் பண்ணதுமே உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் போயிடும், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். நீங்கள் வந்து புதுசாக யூடியூப்பில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும். இப்போது இதில் என்னென்னா உங்களுடைய என்ன சொல்கிறது, லைக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து சேவ் ஆகாது. எங்கே சேவ் ஆகாது அப்படின்னா உங்களுடைய யூடியூப் ஹிஸ்ட்ரின்ற ஒரு இடத்துல சேவ் ஆகாது. ஆக்சுவலாக வந்து யூடியூப் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கவே இருக்காது. உங்களோட அக்கௌண்ட்டோட லாகின் இன்ஃபோ எல்லாமே வந்து பார்த்தா போயிடும். அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது, லைக் லாகின் பண்ணிட்டுருங்க அப்படின்றது தெரியாது. அக்கௌண்ட் லாக் அவுட் ஆன மாதிரி வந்து பார்த்தா இருக்கும். நீங்கள் இன்காக்னிட்டோ பார்த்ததால வேறு எங்கேயாவது போய் பார்க்க முடியுமானா ஆக்சுவலாக உங்களுடைய மொபைலை பொறுத்த வரைக்கும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. எப்படி சொல்கிறது, லைக் மற்றவங்க யாராச்சும் உங்களை பார்க்க வராங்கன்னா அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் வந்து ப்ரைவசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நான் வந்து இன்காக்னிட்டோ யூஸ் பண்ணி பார்க்குறேன். அந்த ஹிஸ்ட்ரியை வந்து என்ன தவிர யாரும் பார்க்கக்கூடாது, எனக்கு சுற்றி இருக்கவங்க யாரும் பார்க்கக்கூடாது, உங்கள் மொபைல் டிவைஸ் தான் பார்க்குறவங்க ஒரு பீப்புள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ற பட்சத்தில் தான் இன்காக்னிட்டோ அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய மொபைலுக்குள்ளே வந்து சேவ் ஆகும். நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தாலும் சரி அது வந்து மொபைலுக்குள்ளே சேவ் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம யூடியூப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, ஏதாச்சும் ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் இன்காக்னிட்டோவில் போட்டு வந்து பார்த்தா சென்சிட்டிவ் கண்டென்ட்லாம் வந்து பார்க்கலாம். அந்த சென்சிட்டிவ் கண்டென்ட் வந்து சேவ் ஆகாது. எங்கே சேவ் ஆகாது, உங்கள் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகாது. அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து இதான் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. க்ரோமுக்கும் இதுக்கும் என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் க்ரோமில் பார்த்தாலும் சேவ் ஆகும், இதில் பார்த்தாலும் சேவ் ஆகும். ஜஸ்ட் உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து உங்கள் ஃபோனை வாங்கினாங்கன்னா உங்கள் டிவைஸ் மூலியமாக, லைக் உங்கள் டிவைஸ் மூலியமாக அது வந்து பார்த்துட முடியாது. அவ்வளோதான். இன்காக்னிட்டோவில் போய் வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ண முடியுமா, நம்ம இன்காக்னிட்டோக்குள்ளே ஒரு அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ண முடியுமானா அப்போல்லாம் பண்ண முடியாது. இன்காக்னிட்டோவில் போனீங்க அப்படின்னா லைக் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், டர்ன் ஆஃப் இன்காக்னிட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஆக்சுவலாக டர்ன் ஆன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் போய் சைடில் இன்காக்னிட்டோ தொட்டிங்கன்னா டர்ன் ஆன் ஆயிரும். திருப்பி அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அங்கே போய் டர்ன் ஆஃப் கொடுத்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான் வந்து பார்த்தா டர்ன் ஆஃப் எல்லாம். ஓகே, இப்போ இன்காக்னிட்டோ யூஸ் பண்ணுறது சேஃபாக இல்லையான்னு கேட்டால் ஆக்சுவலாக வந்து சேஃப்னு தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய டிஎன் அந்த ஐபிஎஸ் அட்ரஸ், ஐபிஎஸ் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து எவனும் வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணியிருக்கீங்களா பார்க்க மாட்டானுங்க. ஸோ நீங்கள் அதை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இன்காக்னிட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் யூடியூப்லேயும் சரி க்ரோம்லேயும் சரி. ஏன்னா வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே இது வேலை பண்ணலாம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ண தவிர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.